கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறப்ப நீங்கள் மட்டும் வீட்டில் தனியாக என்ன மம்மி பண்ண போகிறீங்க, நீங்களும் வாங்கன்னு 2 பேரும் ஒரே நச்சரிப்பு. அவருமே வாவான்னாரு. ஆனால் என்ன பண்ண போகிறோமா, இங்கே பாருங்கள், சண்டே தான் நம்மளுக்கு வேலை செய்யவே கரெக்டாக இருக்கும் டைமு. போகணுன்னு டிவி ஆன் பண்ணி ஒரு 90s கிட்டோட சாங்கை போட்டு விட்டு எட்ரா விளக்க மாறுன்னு எடுத்தாச்சுங்க. வால்யூம் பாருங்கள், இதில் வந்து 25 வந்து அதுவே ரொம்ப ஹெவி தான். நான் 55 வச்சுட்டேன். வச்சோன்னா கொஞ்சம் வைப் மோடில் ஸ்டார்ட் பண்ணலாம் வேலையேன்னு விளக்கமாறு எடுத்து கூட்ட ஆரம்பிச்சாச்சு. அவங்க வரத்துக்குள்ளே கொஞ்சம் வேலையை முடிச்சிடலான்னு. அடுத்தது துணி வந்து உள்ளாரே காய போட்டுக்கிறதுங்க. ஏன்னா ரொம்ப காற்றடிக்குது, மண்ணாகிடுது துணி. அதனால் உள்ளாரே முடிஞ்சளவு காய போட்டு எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் செல்ஃப் குரூமிங்க, தலையை சீவி அப்புறம் சிக்கெடுக்க முடியும். இன்றைக்கி பண்ணால் தான் அடுத்த 1 வாரத்துக்கு சமாளிக்க முடியும். அதுக்கப்புறம் வெளியே போகலான்ட்டு கொஞ்சம் மேக்கப்பை போட்டு பொட்டை வச்சு லைட்டாக குங்குமத்தை அவருக்கு பிடிச்ச மாதிரி வச்சுட்டு கிளம்பியாச்சு வண்டி எடுத்துகிட்டு. முருகன் தான் எங்கே பார்த்தாலும் இருப்பார். நேராக ஹங்க்ரி ஹட்டுக்கு தாங்க வண்டியை விட்டேன். ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இது ஒரே ஒரு பீஸ் 80 ருபீஸு. சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ப்ரோட்டீனுக்கும் ஆச்சு. ரொம்ப அவ்வளோ ஒன்றும் ஜங்க் கிடையாது. போய் பானிபூரி அப்படி சாப்பிட்றதுக்கு இது பெட்டர்னு சொல்லிட்டு தான் ஃப்ரைட் சிக்கன் வந்தாச்சு. இது ஃபேமிலியோடு வந்தால் பத்த மாட்டேங்குதுங்க. நான் குழந்தைங்களுக்கே கொடுத்துட்டு நம்ம சும்மா உட்காந்துருக்கோம். அதனால் இன்றைக்கி நான் தனியாக வந்துட்டேன். அப்புறம் இந்த 1 வாரத்துக்கு தேவையான வெங்காய தக்காளி எல்லாம் வாங்கி வச்சிடலான்னு அதையும் வாங்கியாச்சுங்க. அப்படியே வீட்டுக்கு போகிற நேரத்தில் சுண்டக்காய் செடி கண்ணில் பட்டுச்சு. யாராவது பார்க்குறதுக்கு முன்னாடி பறிச்சிருடா கைப்புள்ளன்ற மாதிரி பறிச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரோட்டில் தான் இருந்துச்சு, யாரும் கேட்க முடியாது. சுண்டக்காய் வந்து ரொம்ப ஹெல்தி. நீங்களும் வீக்லி 2 சேர்த்துக்கோங்க. இப்படி தாங்க என்னோட ஞாயிற்றுக்கிழமை தனியாக வைப் பண்ணிட்டு போச்சு. உங்கள் ஞாயிற்றுக்கிழமை இப்படி இருந்துச்சா? ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஹாப்பியாக தான் போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், டூடஸ்.